சில ஸ்பேஸஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அந்த வண்டிக்குள்ள பொருள நம்ம ஏத்த முடியும். அப்படி பொருளே இல்லாம வெறும் நீங்க பைக்க மட்டும் வச்சுட்டு இவ்வளோ பெரிய பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இங்க டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது பாசிபிள் கிடையாது. பெரிய பெரிய பொருளா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்தமான வெஹிக்கிள் யூஸ் பண்ணி தான் நம்மளால மூவ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த வண்டி இந்த இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பெட்ரோல் தேவைப்படுது. நெக்ஸ்ட் கனெக்ஷன். அதாவது கனெக்ஷன் இருக்கணும். அப்புறம் பெட்ரோல் இருக்கணும். அப்புறம் ஸ்பேஸஸ் இருக்கணும். இந்த 3மே இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ, இதே ப்ராசஸ தான் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎஃப்ல பண்ண போறோம். எப்படி ஏடிஎஃப்ல பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க கனெக்ஷன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவருக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்போ இவர் யாரு? இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் சோர்ஸ். எங்க இருந்து நமக்கு டேட்டா வருதோ, அவர் தான் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்க போய் டேட்டா போகுதோ, அவர் பேர் தான சொல்லுவோம். டெஸ்டினேஷன்னு சொல்லுவோம். இல்லன்னா டார்கெட்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ டெஸ்டினேஷன் சொல்லலாம். இல்ல டார்கெட்ன்னு சொல்லலாம். சரி. சோர்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள நம்ம என்ன பண்றோம்